எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளவு பிஸி நமக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு சீனியர் அவரு, எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்கிரீன்ல பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினாரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கெல்லாம் பயங்கர நண்பர்களாவே ஆயிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசியிருந்தோம் நம்ம. ஏன்னா நான் பேச நினைச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்ல, அதே மாதிரி முருகானந்தன் பேசிட்டாப்ல. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலாம், அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க பேசி அவர் ஸ்கோர் பண்ணார். அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டுல கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதுல உனக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆனா நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பாரு என்ன கேரக்டர் பண்றேன்னு. நான் 2K கிட்ட பண்றேன் நான் என் வீட்டுல சொல்லவே இல்லை. அதான் இப்ப வரைக்கும் நான் சொல்லலாம், படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நீங்க நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம் கூட ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா நான் 2K கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்துல வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் உடைய இன்றைய வாழ்க்கைய, இந்த அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க நம்ம பிரிக்க கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டா இருந்து அது மூலமா பாதிக்கப்பட்டு அவருக்கு தனது சந்தேகங்களை ஃபுல்லா தீர்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாவே இந்த படத்துல வந்து இந்த 2K லைஃப் வந்து சிறப்பா சொல்றோம். அதை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பிச்சு எங்கேயுமே பிரேக் இல்லாம எல்லாமே பக்காவா பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பா நடந்து சூப்பரா முடிஞ்சிச்சு. எல்லா விதத்திலையும் சாட்டிஸ்ஃபையா பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவல்ல இன்னைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா 2K கிட்ஸ் நிச்சயமா 2K லவ் ஸ்டோரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி சார். நான் மேடையில பதட்டப்படுவேன் சார். சார் அதான் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்துல சொல்லியிருக்கோம். அதை நீங்க படத்துல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்ல கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்துல ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு. அதை பாருங்க சார். அதை இங்க நான் சொன்னேன்னா படம் இல்ல சார், ஞாபகம் இருக்கு. இல்ல சார் ப்ளீஸ் சார், படத்துல பாருங்க சார். எல்லாரும் படம் தான். நன்றி.